Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் சாலையோர பகுதிகளை ஆக்கிரமித்து வைத்திருந்த மீன் கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் அகற்றிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் காண்டிபன் வழங்கிட கேட்கலாம். காண்டிபன், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, இந்த பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதாவது விநாயகர் விஜர்சனம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு முன்பாக தான் இந்த லூப் சாலை. இந்த லூப் சாலையில சில கடைகள் அத்துமீறி சாலையில வைக்கப்பட்டிருப்பதாக கூறி சற்று முன்பாக மாநகராட்சி ஊழியர்கள் அந்த மீன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மீன் மற்றும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மண்ணில் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஃப்ரீசர் பாக்ஸையும் உடைச்சி போட்டிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்போது மீனவர்கள் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதி எந்த விதத்திலும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத ஒரு பகுதி. இந்த பகுதியில் வைக்கப்பட்ட கடைகளை அகற்றுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டுதான் தற்போது மீனவர்கள் போலீசார், மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் வைக்கப்பட்ட கடைகள் எப்போதும் வைக்கப்பட்டிருந்த கடைகள் தான். அதே நேரத்தில் மாநகராட்சி உயர் அதிகாரி பார்க்கும் போது இந்த கடைகளை அகற்ற சொல்லி நான் எந்த உத்தரவும் கூறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மீனவர்களுடைய கோரிக்கை அந்த உடைக்கப்பட்ட அந்த கடைகளுடைய பொருட்கள், அந்த ஃப்ரீசர் பாக்ஸ், ஐஸ் பெட்டி மற்றும் இவருக்கு உண்டான இழப்பீடை கொடுக்க வேண்டும் என்றுதான் காலையில சற்று முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த சாலை மறியலில் தற்போது போலீசாரோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து தற்போது ஒதுக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கார்கள். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.